Hi friends, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் வல்கனோ எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இது சயின்ஸ் கிட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ட் 2 அண்ட் இது அப்படியே சீரியஸாக பார்த்தீங்கன்னா வந்து போகும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்கேன். அண்டு ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாவா லேம்ப்னு வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணோம். சேம் இதே கான்செப்ட் தான் அதுவும். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வர ட்ரை பண்ணும். பட் அப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அங்கே இருக்குது. ஸோ ஆயில் வந்து திக்காக இருக்கிறனால அதில் இருக்கிற அந்த பபுள்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸ் தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதுதான் வெளியே வர பார்க்கும். ஸோ அந்த ஆயில் வந்து அந்த பபுள்ஸை வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்குது. ஸோ அதனால் வெளியே வர முடியல. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். ஸோ நேற்றுக்கு நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் அதில் வந்து நம்ம எந்த ஒரு ஆயில் வந்து சேர்க்கல. சேம் இதே மாதிரி தான் வந்து ஸோ வாட்டர் அண்ட் ஃபுட் கலர்
அண்ட் இந்த சிட்ரிக் ஆசிட் அண்ட் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே நம்ம போட்ட உடனே அப்படியே வந்து ஒரு ஃபாஸ்ட் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து ஆயிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக அதோட கார்பன் டை ஆக்சைடு அப்படியே வெளியில் வந்துடுச்சு. பட் இங்கே வந்து அது அப்படி வந்து நடக்காது. ஏன் அப்படின்னா ஆயில் வந்து இருக்குது. ஸோ ஆயில் வந்து ரொம்ப ஒரு திக்கான ஸ்டேட்டில் இருக்கிறனால ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடாமல் அது வந்து அப்படியே உள்ளே தடுத்துக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து பார்க்கல. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படியே அதுக்குள்ளேயே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கையில் நமக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே சயின்ஸ் கிட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன். இது ஒரு சீரீஸாக வந்து போகும். ஸோ பார்க்கலாம் உண்மையிலுமே இந்த சயின்ஸ் கிட்ட வச்சு எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோமே நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். அதுதான் நமக்கு அடுத்த இருக்க போகிற ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது. அண்ட் எல்லாமே அளவளவாக பார்த்திங்கன்னா வந்து இந்த பேக்கிங் சோடாவாக இருக்கட்டும், இந்த சிட்ரிக் ஆசிடாக இருக்கட்டும், இன்னும் ஒரு பவுடர் 2 பவுடர் வந்து இருக்குது. இது எல்லாத்தையுமே எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணி நம்ம அப்படியே கொண்டு போவோம். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. இதோட பை லிங்க் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். அனுதன் பர்ஃபெக்ட் எடுத்தோம்லாம் பாய்.